ஃபர்ஸ்ட் இன்ஷாட் போய்ட்டு கொலாஜ் போய்ட்டு அதில் கிரிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 3 இமேஜஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லே அவுட்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு இமேஜஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ண இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு இந்த இமேஜில் பாருங்கள், நான் கொடுக்குற மாதிரி இந்த லைட்னஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாம் வந்துட்டு உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் குவாலிட்டியில் இருக்கிற இமேஜ் கூட கொஞ்சம் ஹெச்டி குவாலிட்டியாக நல்லா தெரியும். ஸோ இதில் ஃபில்டரில் போய்க்கோங்க. போய்ட்டு ஸ்பாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வேரியன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு இதில் வந்து எது பிடிச்சிருக்கோ பண்ணுங்கள். நான் இதில் ஆரஞ்ச் செலக்ட் பண்ணி வேல்யூ மட்டும் குறைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டிக்கரில் போய்ட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க.